நீங்க எதுவும் யோசிக்காதீங்கம்மா. அ, சக்தி ஆபீஸ்க்கு கூட தானே வர்றா. அவ பாத்துப்பா. சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. சக்தி, பாத்து சிவாவை பத்திரமா பாத்துக்கிறேன்னு நீ உன் உடம்ப கெடுத்துக்காத. என்ன திருட்டு பூனைக்கு குருட்டு பால்காரி மேல அக்கறை? போயிட்டு வாங்க. சரிம்மா. தர்ணி வா. ஏமா சுபத்ரா, நீ என்னம்மா அந்த சக்தி கிட்ட உடம்ப பாத்துக்கோன்னு அவ்வளவு அக்கறையா சொல்லி அனுப்புற? அம்மா, கருவாடு காயுதேன்னு காக்கா கொடை பிடிச்சா அதுக்கு காரணம் இல்லாம இருக்காது. அதே மாதிரிதான் இந்த சுபத்ராவும். அந்த சக்திக்கு இனிமேதான் ஆட்ட ஆரம்பம். பொறுத்திருந்து பாரு. சிவா, நில்றா நில்றாப்பா, வர. ஐயா, ஏண்டா உனக்கே கால்ல காயமா இருக்கு, இதோட நீ எப்படி கார் ஓட்டுவ? கால் வலிக்காதே? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல பாட்டி, நான் கூட்டிட்டு போய்க்கிறேன். நீயா? நீ எப்படி கூட்டிட்டு போவ? கார்ல தான். கார்லயா? ஏ, உனக்கு கார் ஓட்ட தெரியுமா என்ன? அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல மாமா, அதெல்லாம் ரொம்ப ஈஸி. என்னது ஈஸியா? ஏய், உனக்கு ஓட்ட தெரியுமா தெரியாதா? தெரியாது மாமா, நீங்க சொல்லி கொடுத்தா நான் கத்துப்பேன். எப்படி? இதுக்கப்புறம் நான் உனக்கு வண்டி ஓட்ட சொல்லி கொடுத்து நீ கத்துக்கிட்டு 10 மணிக்கு என்னை ஆபீஸ்ல கொண்டு போய் விட்டுருவ. அப்பாடா, சூப்பர். அம்மா தாயே, என்ன ஆளை விடு. இன்னைக்கு நான் லீவே போட்டுறேன், சரியா? டே கண்ணா, அத தாண்டா நானும் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு எதுக்கு நீ ஆபீஸ் போய் சிரமப்பட்டு இருக்க? பேசாம வந்து படுத்து ரெஸ்ட் எடு. அதுவும் சரிதான் பாட்டி. மாமா மாமா, ஒரு நிமிஷம் மாமா. இப்ப என்ன, உங்களுக்கு ஆபீஸ் போகணும், ஆனா நான் கார் ஓட்ட கூடாது, அதானே? ஆமா, அதான். சரி, ஓகே, பைக்ல போவோமா? பைக்லயா? அது எப்படி? அதோ அப்படி. பாட்டி, என்ன அப்படி பாக்குறீங்க? ஏண்டி, அவன் கால்ல காயம் பட்டு காரே ஓட்ட முடியாதுன்னு சொல்ற, அவன் எப்படி அந்த புல்லட்ட ஓட்டுவான்? அவரால புல்லட் ஓட்ட முடியாதுன்னு எனக்கு தெரியாதா? அங்கதான் ஒரு ட்விஸ்டே. என்ன ட்விஸ்ட்? வண்டியை ஓட்ட போறது நான், பின்னாடி உட்காந்துக்கிட்டு கண்ணாடி வழியா அழக பார்த்து ரசிக்க போறது நீங்க. என்னது? நீ புல்லட் ஓட்ட போறியா? ஆமா, நான் தான் மாமா ஓட்ட போறேன். ஏய், நீ என்ன விளையாடுறியா? இல்ல பாட்டி, நான் சீரியஸா தான் சொல்றேன். நான் முன்னாடி உட்காந்துட்டு வண்டி ஓட்ட, இவர் பின்னாடி உட்காந்துக்கிட்டு கண்ணாடி வழியா என்ன ரசிச்சுக்கிட்டே வருவாரு. ஹலோ, நான் கண்ணாடி வழியா உன்னை ரசிச்சுட்டு வருவேனா? அதை எப்படி நீயே டிசைட் பண்ற? கண்ணை மூடிட்டு வண்டியில உட்காந்தனா ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் தான் கண்ணே திறப்பேன். எப்படியாவது ஆபீஸ் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வழிய பாரு. ஏய், நில்லடி. என்ன? நீ புல்லட் ஓட்டுறது இருக்கட்டும், நீ புடவைய கட்டிட்டு இருக்கியே, எப்படி வண்டியில ஏறி உட்கார்ந்து வண்டி ஓட்டுவ? அதை யோசிச்சியா முதல்ல? அட ஆமால பாட்டி, கரெக்டா சொல்லிட்ட பாட்டி. நான் இதை யோசிக்காம விட்டேன் பாருங்களேன். இப்ப என்ன, பைக் ஓட்டுற மாதிரி ட்ரெஸ் போடணும், அவ்வளவுதானே? இப்ப பார். என்ன பாட்டி, ஓகேவா? அதாடி, பெரிய வித்தக்காரியா இருப்ப போல இருக்கே. மாமா, போலாமா?
என்னடி இதெல்லாம்? மாமா ஆ? வாங்க. வாங்க வா. ஏய் சக்தி, இந்த பைக்ல புல்லட்ல போறலாம் கன்வீனியன்ட்டா இருக்காது. மாமா என்ன மாமா நீங்க கார்ல போறது என்ன மாமா சந்தோஷம் இருக்கு? கார் கண்ணாடினாலும் ஏத்தி விட்டுட்டு செல்போன்ல பேசிட்டு ஏசிய ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருப்பீங்க. அதுல என்ன சந்தோஷம் இருக்கு? என்னைக்காவது நீங்க பைக்ல போயிருக்கீங்களா? இன்னைக்கு என் கூட பைக்ல டிராவல் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. மாமா பைக்ல டிராவல் பண்ணும்போது இயற்கையான காத்து நம்ம மேல படும். அந்த காத்து சிலு சிலுன்னு நம்ம மேல படும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? அது மட்டும் இல்ல மாமா, என்னைக்காவது நீங்க பைக் ஓட்டிக்கிட்டே மழையில நனைஞ்சு டிராவல் பண்ணிருக்கீங்களா? அந்த சுகமே தனி மாமா. நம்மள சுத்தி போறவங்கள எல்லாம் பார்த்து ரசிச்சு பைக்ல போறதே ஒரு தனி சுகம் மாமா. இன்னைக்கு எல்லாத்தையும் நீங்க என்ஜாய் பண்றீங்க. ஓகே வாங்க ஏறுங்க. வாங்க. என்ன மாமா உட்காருங்க. ஐயோ என்ன இவ? உனக்கு ஓட்ட தெரியுமா? மாமா ம் 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 ஐயோ போச்சே. ஆபீஸ் போலாமா மாமா? ஆபீஸ் கொண்டு போய் சேர்த்தா சரி. ஐயோ போறாங்களே போறாங்களே போச்சு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏய் பாத்து. மாமா அதெல்லாம் பயப்படாதீங்க. உங்களை கொண்டு போய் நான் சேர்த்துருவேன். சேர்த்துருவேன் தெரியும். ஆனா ஆபீஸ் கையில ஹாஸ்பிடல் கண்ணா தான் என் டவுட். மாமா நான் இருக்கும்போது ஏன் பயப்படுறீங்க? டோன்ட் வரி. ஏய் மச்சான் இங்க பாருடா. ஸ்கூட்டி ஓட்டுற பொண்ணு புல்லட் ஓட்டுது. ஏய் என்ன? ஏன் பொண்ணுங்கன்னா ஸ்கூட்டி தான் ஓட்டணுமா? புல்லட் ஓட்ட கூடாதா? நீ ஓட்டுமா? என்ன பிரதர், புல்லட் ஓட்ட தெரியாதா இல்ல பைக் ஓட்ட தெரியாதா? ஏய் யார பார்த்து பைக் ஓட்ட தெரியாதான்னு கேக்குற? இவர் யார் தெரியுமா? பைக் ரேசர். இவருக்கு கால்ல அடிபட்டிருக்கு. இல்லன்னு வெய், இந்நேரம் உங்க முன்னாடி சும்மா வீல தூக்கி பேக் சைடு வீல்லயே சும்மா பின்னி பெடல் எடுத்திருப்பாரு. உங்க நேரம். இவருக்கு கால் அடிபட்டிருக்கு. ஒழுங்கா ஓடி போயிடுங்க. போங்க. ஓகே 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 போங்கடா. ஏய் யார கேட்டு நீ என்ன பைக் ரேசர்னு கமிட் பண்ற? மாமா உங்களை பார்த்தா அப்படிதான் மாமா தெரியுது. நான் வீலிங் பண்ணி பேக் வீல்லயே பைக் ஓட்டணும். இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? மாமா உங்களால முடியாதது எதுவும் இல்ல மாமா. நீங்க நினைச்சா கண்டிப்பா முடியும். ஆமா உங்க வீட்ல ஒரு ஓட்ட டிவி சுட்டி தானே இருந்தது. ஆமா. நீ எப்ப புல்லட்லாம் ஓட்ட கத்துக்கிட்ட? நான் எங்க புல்லட் ஓட்ட கத்துக்கிட்டேன்? பின்ன இல்ல மாமா, அதே டிவிஎஸ் 50 தான் ஓட்டிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மாமா. என்ன மாமா? ஃபர்ஸ்ட் டைமா? ஏய் என்ன விளையாடுறியா? ஐயோ மாமா சத்தியமா சொல்றேன், இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஏய் சும்மா என்னை கடுப்பேத்துறதுக்காகலாம் சொல்லாத என்ன? ஐயோ மாமா சத்தியமா இது வரைக்கும் நான் புல்லட்லாம் ஓட்டுனதே கிடையாது. இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். அப்புறம் எப்படி நீ இந்த மாதிரி கரெக்டா பேலன்ஸ் பண்ணிலாம் ஓட்டுற? மாமா அதான் நீங்க சொன்னீங்கல்ல நான் ஓட்ட வண்டி வச்சிருந்தேன்னு, அதுதான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ். ஓ அந்த வண்டியிலேயே இவ்வளவு கத்துக்கிட்டியா? ஹலோ சிஸ்டர், புல்லட்லாம் எப்படி ஓட்டுறீங்க சிஸ்டர்? எனக்கும் ரொம்ப நாளா ஓட்டணும்னு ஆசை தான்.
ஆனா என்ன பயமா இருக்குது. பிரதர், உங்க ஒய்ஃப் சூப்பர் பிரதர். தேங்க்யூ. ஏய், என்னாச்சு? ஒன்றும் இல்லை மாமா. ஒன்றும் இல்லைன்னா அப்படியே மூவ் பண்ணி போக வேண்டியதானே? இல்ல மாமா, உங்க கை என் இடுப்புல பட்டதோ ஒரு மாதிரி இருக்கு. ஓ. இல்ல மாமா, பரவாயில்ல. நீங்க பேலன்ஸ் பண்றதுக்கு கையை வச்சுக்கோங்க, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். இல்ல இல்ல, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நான் பாத்துக்கிறேன், நீ வண்டி ஓட்டு. சரி, ஓகே. என்ன மாமா இன்னைக்கு அடிக்கடி இடுப்புல கை வைக்கிறாரு? வேணும்ட்டே வைக்கிறாரா இல்ல பயத்துல வைக்கிறாரா? இப்பதான் நான் இடுப்புல கை வைக்கலையே, ஏன் வண்டி நிப்பாட்டின? மாமா, ஆபீஸ் வந்துருச்சு மாமா, இறங்குங்க. ஆபீஸா? ஆ. அதுக்குள்ள ஆபீஸ் வந்துருச்சா? அத பாக்குறீங்கல்ல, ஆபீஸ் வந்துருச்சு, இறங்குங்க. ரொம்ப ஸ்பீடா வந்துட்டாலோ. மாமா, பைக் டிராவல் எப்படி இருந்துச்சு? பரவாயில்ல, நல்லா தான் வண்டி ஓட்டுறேன். ஆ. சரி, நான் மேல இருக்கேன், நீ வண்டி பார்க் பண்ணிட்டு வா. ஓகே. சைக்கிள்ல கிளம்பி இருந்தா கூட இந்நேரத்துக்கு வந்திருக்கலாம். ஆனா இந்த வெங்கட் இன்னும் வரல. என்னதான் பண்றானோ சோம்பேறி. வரேன்னு சொன்னா கரெக்ட் டைமுக்கு வர மாட்டான். இந்த வெங்கட் எப்பவுமே இப்படிதான் பண்ணுவான். ஒரு அர்ஜென்ட் அவசரம்னு எதுவுமே தெரியாது. சரியான வெட்டி ஃபெலோ. ஹாய் அனு. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன் பஸ் லேட்டா? இல்லையே, நான் பஸ்ல வரல. பின்ன ஷேர் ஆட்டோல வந்தியா? இல்ல அனு. பின்ன என்ன நடந்தே வந்தியா? ஆமா, நடந்தா வந்தானு. என்ன வெங்கட் சொல்ற? நடந்தே வந்தியா? எதுக்காக? அதுவா, நீ வெயிட் பண்ணுவல்ல, ஆட்டோல வந்தா லேட் ஆகும்னு கார்ல ஷேர் பண்ணி வந்தா, அவன் என்னடானா ஆன் த வேல 2 பேரை பிக்கப் பண்ணி இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன இறக்கி விட வந்தான். அப்பாடா, இறங்க போறோம்னு சந்தோஷமா பார்த்தா காசி தியேட்டர் பிரிச்சு ஏறி இறங்குறப்போ பெரிய பழுத்து தொண்டி வச்சிருக்கானுங்க. அங்க வேற செம டிராபிக். வேற வழியே இல்லாம கார்ல இருந்து இறங்கி வேற கார்ல லிஃப்ட் டிக்கெட் வரதை விட அப்படியே நடந்து வந்தேன். அதானும் லேட் ஆயிடுச்சு. அப்பா வெங்கட், நீ லாயருங்கறத அடிக்கடி ப்ரூவ் பண்ண வேணாம். ஏ அனு, நான் சொன்னது எல்லாமே உண்மை. சரி சரி, நம்பிட்டேன். சரி அதெல்லாம் விடு, இப்ப விஷயத்துக்கு வா. நம்மளோட பிளான் என்ன? பிளானா? எதுக்கு? எதுக்கா? ஏய், எதுக்காக நீ வந்த விஷயத்தையே மறந்துட்டியா? என் அக்கா மாமா சேர்த்து வைக்கிறதுக்கு பிளான் சொல்றேன்னு சொன்னல, மறந்துட்டியா? அதெல்லாம் மறக்கல. அப்புறம் எதுக்கு என்னன்னு கேட்ட? இல்ல, நீ வேற ஏதோ சொல்றியோன்னு நினைச்சுதான் கேட்டேன். வெங்கட், சரி சரி சரி, இப்ப என்ன, ஆட்டோல போய்கிட்டே பேசலாம், ஓகேவா? ஆட்டோ. வெங்கட், என்ன பிளான்னு சொல்லவே இல்லையே. அனு, இப்போ உங்க அக்காவையும் மாமாவையும் தனி அனுப்பி வைக்கணும், அவ்வளவுதானே? ஆமா. அதுக்கு பிளான்லாம் ரெடி. அதான் என்ன பிளான்னு சொல்லு. இப்போ நம்ம ரெடி பண்ணிருக்க டம்மி வக்கீல் கிட்ட உங்க அக்காவையும் மாமாவையும் கூட்டிட்டு போறோம். ஹலோ, போறோம் இல்ல போற. என்ன கோத்து விடுறதுல மட்டும் தெளிவா இருப்பியே. என்ன? ஒண்ணும் இல்ல, நான் போறேன்னு சொன்னேன். அதானே பார்த்தேன். சரி அப்புறம் சொல்லு. அந்த வக்கீல் இருக்கார்ல, நம்ம சொல்லி கொடுக்கற மாதிரி உங்க அக்கா மாமா 2 பேர்கிட்டயும் கவுன்சிலிங்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு ஒன்னா இருக்க சொல்லிடுவாரு. அப்புறம் என்ன,
உங்க அக்காவும் மாமாவும் ஒரு வாரத்துக்கு ஒண்ணா இருப்பாங்க. அந்த ஒரு வாரத்துல 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்குவாங்க. அப்புறம் டிவோர்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஹலோ, ரொம்ப ஃபீல் பண்ணாத. பிரிச்சு வைக்கிறதுல இவ்ளோ சந்தோஷப்படுற, சேர்த்து வைக்கிறதுக்கு இவ்ளோ வருத்தப்படுற. இல்லனும், என்னதான் இருந்தாலும் இதனோட ஃபர்ஸ்ட் கேஸ் இல்லையா, அதான். என்ன கேஸ்ங்கிறது முக்கியம் இல்ல, என்ன செய்யறோங்கிறது தான் முக்கியம். நீ இந்த கேஸ்ல ஜெயிச்சிருந்தா இந்நேரம் பாவத்தை தான் சம்பாதிச்சிருப்ப. ஆனா இப்போ நீ செய்யற இந்த விஷயத்தினால பெரிய புண்ணியத்தை சம்பாதிக்க போற. அத நினைச்சு சந்தோஷப்படு. ஹலோ, ஃபீல் பண்ணது போதும். நீ சொன்ன பிளான்ல ஒரு சிக்கல் இருக்கே. என்ன சிக்கல்? நீ சொல்ற மாதிரி கவுன்சிலிங்னு சொன்னா சத்தியமா எங்க மாமா ஒத்துக்கவே மாட்டாரு. ஒரே புடியா வேணான்னு சொல்லிடுவாரு. அப்படியே ஏதாவது சொல்லி சமாளிச்சாலும் அவரு படிச்சவருப்பா. என்ன ஏதுன்னு 1008 கேள்வி கேட்பாரு. அதுக்கு என்ன பதில் சொல்வ? நீ ஒண்ணும் பண்ண வேணாம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அதான் என்ன பண்ண போற? இங்க பாருணும், ஒரு கிளைண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ஒரு வக்கீலுக்கு தெரியாதா? உங்க மாமா படிச்சவரு, நிறைய கேள்வி கேட்பாருன்னு யோசிக்காமையா இருப்பேன். ஒரே வரி போதும், உங்க மாமா ஆஃப் ஆயிடுவாரு. அப்படியா? அது என்ன வெரி வெங்கட்? வெரி சிம்பிள் அனு. இது கோர்ட்டோட ஆர்டர்னு மட்டும் சொன்னா போதும். கோர்ட் சொல்லிடுச்சுன்னா எல்லாரும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். யாராலையும் முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல, புரியுதா? சூப்பர் வெங்கட். எங்க மாமா யார் பேச்ச கேட்கலனாலும் கண்டிப்பா கோர்ட்டுக்கு மரியாதை கொடுத்துதானே ஆகணும். அதுக்கு தான் அப்படி ஒரு பிளான் போட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும் வெங்கட். எங்க மாமா ஸ்ட்ரிக்ட்டா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்ன? கோர்ட் சொன்னதை ஃபாலோ பண்ணாதான் டிவோர்ஸ் கிடைக்கும். இல்லனா கேஸை தள்ளுபடி பண்ணிடுவாங்கன்னு சொன்னா போதும். உங்க மாமா டிவோர்ஸ்க்கு ஆசைப்பட்டாவது நம்ம சொன்னதை கண்டிப்பா செய்வார்ல. ஆமா வெங்கட், செம ஐடியா போ. எப்படி? எனக்கும் அறிவு இருக்குல்ல. அது என் கூட பழகி பழகி உனக்கு கொஞ்சம் வந்துருச்சு. அப்படியே அடிச்சனா? பிளான்ல ஓகே தான் வெங்கட். ஆனா அந்த டம்மி வக்கீல் சொதப்பிட மாட்டானே. நீ கவலையே படாத. அவர் வெளி உலகத்துக்கு தெரியாத ஒரு நல்ல நடிகர். எப்படி கலக்க போறாருன்னு நீ நேர்ல வந்தே பாரு. சரி வெங்கட், ஆபீஸ் வந்துருச்சு. நான் இறங்கி முன்னாடி போறேன். நீ கொஞ்ச நேரம் கழிச்சு பின்னாடி வா. அப்பதான் யாருக்கும் டவுட் வராது. ஓகேவா? சரி வெங்கட், நான் சொன்ன மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு வா. சரி. இந்த வாயிலிகிட்ட பேசிட்டு இருந்தா நேரம் போறதே தெரியலையே. நான் சொன்னதெல்லாம் நோட் பண்ணிடுங்க. அது அப்படியே ஒரு மெயில் போட்டுருங்க. ஓகேங்களா? வாவ், என்ன 2 பேரும் இவ்வளவு நெருக்கமா வராங்க? ஒருவேளை பாஸ் லவ் சொல்லிட்டாரா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். இல்லையே, நம்ம கிட்ட சொல்லாம செய்ய மாட்டாரே. போய் விசாரிச்சு பாப்போம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் பாஸ். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங் பாஸ். ஏ லலிதா, என்னைக்கும் இல்லாம சிவா சாரும் சக்தி மேடம் இன்னைக்கு ரொம்ப நெருக்கமா இருக்காங்களே. ஆமாமா. ஆஹா, என்னடா இது? நமக்கு மட்டும்தான் அப்படி தெரியுதுன்னு நினைச்சா ஆபீஸ்ல இருக்க எல்லாருக்கும் அப்படிதான் தெரியுதா? அப்ப பாஸ் சக்தி மேடத்துல லவ் சொல்லிட்டாரு. எனக்கும் அப்படிதான் தெரியுது. லலிதா குட்டி, ரொம்ப நெருக்கமா இருக்க மாதிரி தானே இருக்கு. யாரு? நீயும் நானும். மூஞ்ச பாரு, பாசும் பாசமாவும். உள்ள என்ன நடக்குதுன்னு பாத்ரூம். பார்த்து உட்காருங்க. சக்தி